தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஏன் இவ்வளவு சொதப்பல்களோடு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. திருப்பூரில் நடந்த சம்பவங்கள், அவர் போவதற்கு முன்பாக வேட்பாளர் உட்பட பலரும் மயங்கி விழுந்ததிலிருந்து ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு இன்னும் தாவேகா பயிற்சி அடையவே இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம். திருப்பூரில் அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் விஜய். அது சாத்தியம்தானா? இன்னும் 2 நாட்களுக்குள் தேர்தல் வாக்குறுதியே முழுமையாக வெளியிடப் போகிறோம் புத்தகமாக அப்படிங்கிறதும் அறிவித்திருக்கிறார். யார் யாரை குறிவைத்து அதனுடைய சாத்தியக்கூறுகள், ஆட்சி அமைந்ததும் தமிழ்நாடு வேற ஒரு லெவலுக்கு போக போகிறதா, எப்படி பார்க்கிறார்கள், விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. விஜய் அவர்கள் நெசவாளர்களுடைய நகரம் தமிழ்நாடு, இந்த திருப்பூர், அங்கே வந்திருக்கிறாரு. வழக்கம் போலவே அவருடைய கூட்டத்தில் என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நடந்தது. கூடுதலாக வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறாரு. இது ரொம்ப மலைப்பாகவும் இருக்கிறது. நடத்துவதற்கு சாத்தியமான விஷயங்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. என்ன நடந்தது? முதல்ல விஜயனுடைய கூட்டம் இது எக்கச்சக்கமான க்ரௌடு தான். வழக்கமாக அவருக்கு வர ஸ்டாண்டர்ட்ஸை விடவும் அது கூடுதலாக இருந்ததாக தான் தெரிஞ்சுது. இன்றைக்கு விடுமுறை என்பது ஒரு காரணம். நேற்றைக்கு நள்ளிரவு தான் அவங்க அதை அறிவிச்சும் இருந்தாங்க. அதற்கு பிறகும் ஒரு பெருங்கூட்டம் பாலத்தின் மேலாம் ஏறி நின்று அவர் கீழே தான் போவாருங்கிறது தெரிஞ்சு வர வழி நெடுக்க கூட்டம். அவர் கோவையில் ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்கல, ஆனாலும் அவர் செய்திருக்கிறார். அது ரசிகர்கள், தொண்டர்கள் கூட்டிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவர் அதை செய்திருந்திருக்கலாம். இந்த முறை சுங்கச்சாவடியின் மீதெல்லாம் ஏறி அந்த ஃபாஸ்டாக அந்த வண்டி போகிறதுக்கு அதை தூக்கிட்டு இப்படி இறக்கக்கூடிய அந்த இதுலலாம் அது மேலெல்லாம் பெருங்கூட்டம் ஏறி நின்று பார்த்ததெல்லாம் ரொம்ப சிக்கலுக்குரியதாக. அது ஒரு புதிய பயிற்சியாக இருந்தது. வழக்கமாக டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுவாங்க, இப்போ சுங்கச்சாவடி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அது நகருது. கூரை மேலே ஏறினதுக்கு எல்லாம் காவல்துறை ஒளிபெருக்கியில் கண்டிச்சு அதுக்கு பிறகு கீழே இறங்கின விஷயம் எல்லாம் நடந்தது. வேட்பாளர் உட்பட சூலூரினுடைய வேட்பாளர் சுகுமார் அவர்கள் மயக்கமடைந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவருக்கு தண்ணீர் கொடுத்து தண்ணீர் புகட்டப்பட்டு அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் ஒரு பக்கம். ஒரு 15-16 பேர் வரைக்கும் கூட்டத்திற்கு அந்த பெண்கள் வாங்கி வந்திருக்கிறாங்க. எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்தது அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் நெருக்கடியாகவும் இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தா அவங்க ஆர்கனைசர்ஸ், அவங்க தரப்புங்கிறத தாண்டி வரக்கூடியவர்கள் குறைந்தபட்ச உணர்வு கூடவா இல்லாமல் வருவாங்க பிள்ளையை தூக்கிக்கிட்டுங்கிறதும் முழுக்க முழுக்க அதில் விஜயை மட்டுமே பொறுப்பேற்ற முடியுமாங்கிற எண்ணமும் கூட இல்லை, முடியாது. இப்போ தேர்பவனிகளுக்கு, மத நிகழ்ச்சிகளுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வந்து கடவுளுடைய அருளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்ட நெருக்கடியில் எல்லாம் குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான காட்சியாக இருக்கிறது. விஜய் கடவுளாகவும் இவங்க பக்தர்களாகவும் இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழல். இதை அவர் உண்மையிலேயே ரசிக்கிறாரா? ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் படை அப்படியே வருது, பைக்கில் வருது, அவர் பிளைன் கிஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கிறாரு. அவனை இன்னும் அப்படி உசுப்பேத்துற மாதிரியான செயல்களாக கூட அதை நம்ம பார்க்க வேண்டியது. என்னென்னலாம் சொன்னாங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் இவர் இன்றைக்கி காவல்துறை ரொம்ப கடுமையாக புதிய அதிகாரிகள் சொல்லிட்டாங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் இல்லையே, பின்னாடி எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே வந்தாங்க. என்ன காரணங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதில் ஒரு பாயிண்ட் அவங்க தரப்பில் ஒரு ஆர்குமெண்ட் வச்சாங்க, அது இல்லைன்னு இன்றைக்கி உடஞ்சிருக்கு. என்ன சொன்னாங்க, கூட்டம் பின்னாடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் லேட்டாக சொன்னாருன்னாங்க. லேட்டாக சொன்னதுனால இருக்கா இல்லையாங்கிறதுனால நேரம் கம்மியாக தான் இருக்குது போகிறதுக்குன்னு பதற்றத்திலேயே கூட்டம் கூடியிருக்கும்னு ஒரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆறாமர வருவது, திட்டமிடுதல், இதில் எது பேக் ஃபயர் ஆச்சு? அவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது இந்த கூட்டத்தை எப்படியாவது பின்னாடி ஃபாலோ பண்ண வேண்டாங்கிறதுக்கு காவல்துறை முயற்சிடுங்க, நான் துணை நிற்கிறேன்னு விஜய் சொன்னால் அதுக்கு வேறு. ஆனால் அவங்களையும் என்கேஜ் பண்ணி அவர் கொண்டு வருவதுங்கிறது வழக்கமாக இந்த மாதிரி கூட்டத்தில் நடக்கக்கூடியது தான். ஒரு பார்க்க வந்த ஒரு பெண்ணினுடைய 5 சவரன் சங்கிலி பறிக்கப்பட்டிருக்குங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சுது. மயங்கியவர்கள் நல்வாய்ப்பாக அவங்க அத்தனை பேரும் ஆம்புலன்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்ததுனால அவங்க அழைச்சி போகப்பட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கேருந்து டிஎஸ்பியே சொல்கிறாரு, எக்கச்சக்கமாக கூட்டம் இருக்குது, நீங்கள் கட்டுப்பட மாட்டேங்கிறீங்க, தொடர்ந்து விதிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, விஜய் வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாகவே ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நெருக்கடி, இட நெருக்கடி, நீங்கள் நிற்கிறது போகிறது, திரும்ப உள்ளே வந்தவங்க வெளில போகிறது, இப்படிலாம் இருந்தீங்கன்னா கூட்டத்தையே ரத்து பண்ண வேண்டிய தேவை வரும். கொஞ்சம் ஒழுங்காக விதிகளை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அந்த அங்கே இருந்த டிஎஸ்பி அவர்கள் ஸ்பாட்டில் இருந்தவர் சொல்லி அதற்கு பிறகு ஒரு மாதிரி அவங்க செட்டில் ஆனாங்க. மிகப்பெரிய வரவேற்பு தான். கொங்கு மண்டலம் இப்போது இன்றைக்கி வரைக்கும் போன தேர்தலும் உட்பட அதிமுக பாஜகவினுடைய கோட்டையாக கருதப்பட்ட இடம். அங்கே விஜய் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோவை காட்டியிருக்கிறார். அதை தாண்டி அவருடைய வாக்குறுதிகள் அதுக்கு பிறகு. ஸோ நம்ம இதுக்கு முன்பாக பேசியவர் ஒரு காண்டில் சொன்ன மாதிரி அதிமுகவில் விஜய் காட்டக்கூடிய அந்த மாஸ் அப்படிங்கிறது ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் சேர்த்து பேசக்கூடிய ஆன்டி டிஎம்கேவை தான் அவர் அங்கே போய் பேசுகிறாரு. ஸோ அது அதற்கு தகுந்தாற்போல் என்ன இம்பேக்ட் இருக்க போது,
அதிமுகவுடைய வாக்கு வங்கி என்னவாக போகிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அதோட சேர்ந்து நமக்கு எழுது. ஆமாம், நம்ம தொடர்ந்து இதை பேசிகிட்டே இருக்கோம். கோவை அந்த பகுதிகளில் எந்த வாக்குகளை இவர் வந்து பிரிக்க போகிறாரு, அதனுடைய அடிப்படையில் இந்த வெற்றி வந்து திமுகவுக்கு நகருமா, இல்லை நான் வந்து உண்மையிலே தாவைக்கா அங்கே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பாக வந்து செங்கோட்டையனுக்கு வாழ் கொடுத்துறாரு. இந்த கூட்டத்தை பார்த்தோன்னா ஒரு மிதமிஞ்சிய மகிழ்ச்சியில் அவர் ஆயிட்டாரா, நமக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறது? இல்லை, வெற்றியை தாண்டி அந்த அந்த உணர்வு ரீதியில ஒரு தலைவருக்கு அது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு பெருங்கூட்டமாக தான் இருந்திருக்கும்னு வைங்க. மேபி அவர் இங்கே காலையில் 11 மணிக்கு இங்கே கிளம்புற அப்படின்னா தனி விமானத்தில் இறங்குனதுலேருந்து 12 மணியில் 12:30 12:45 இருக்கும் எப்படியும். அங்கே ஆரம்பித்ததுலேருந்து அவர் மொத்தமாக பொது வெளியிலே தான் இருக்கிறார். மேபி ஒரு மதியம் சாப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. அதை முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது இது பண்ணால் தான். காலையில் கிளம்புனதும் லேட்டு. அவர் இன்றைக்கு ஆப்வியஸாக மதிய உணவை தவிர்த்துருக்க தான் வாய்ப்பு இருக்குது. பட் அதை தாண்டி இவ்வளோ பேர் இருக்காங்கிறது ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலையாக தான் அது இருந்திருக்கும். அதனுடைய டெட்டி பேரை பிள்ளைங்க தூக்கி போட்டது, அவங்க கொடுத்ததை வாங்கி இவர் இதை வாங்கி வச்சது, அப்படி இப்படின்லாம் எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தான் அவர் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள். எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல அந்த ஏரியாவில் யார் இருக்காங்களோ அதை குறிவைத்து, கன்னியாகுமரி போனால் நீங்கள் மீனவர்களுக்கான வாக்குறுதியை அந்த 2வது பாயிண்ட்லேயே அது மறந்துட்டேன் அப்படின்னு அதில் அவர் போன முறை சொன்னதில் அங்கே இருக்கவங்க தான் இங்கேயும் இருக்கீங்களா, கூடவே வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வாக்குறுதிகளை அறிவித்தார். அதே போல் நம்ம எதிர்பார்த்தது ஆக்சுவலாக தொழிலாளர் நலன் சார்ந்துன்னு எதிர்பார்த்தோம். பட் நெசவாளர்களை குறிவைத்து அவர் பேசியிருக்கிறார். அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு தனியாக, விவசாயிகளுக்கானது காவல்துறை அரசு ஊழியர்களுடைய அவர் சேர்த்துறாரு. பட் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாகவும் பேசியிருக்கிறாரு. நெசவாளர்களுக்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டா டிவி கேஸ் அஜெண்டா அப்படிங்கிறதாக தான் அதை வைக்கிறாங்க. உலகம் முழுக்க பொருட்களை, நெசவாளர்களுடைய உற்பத்தி பொருட்களை கொண்டு போக காமர்ஸ் பிராண்ட் உருவாக்கப்படும். அதாவது அவங்களே ஒரு நிறுவனமாக்கி அந்த நிறுவனத்தின் பெயரால் இப்போ உங்களுக்கு நம்முடைய கதர் விவகார விஷயங்களுக்காக காதி வருதோ அந்த மாதிரி ஒரு பிராண்டை தமிழ்நாடு அரசே, டிவிகே அரசே லான்ச் பண்ணி சர்வதேச ஆட்களோட டைப் கவர்மெண்ட்டாக பண்ணும்போது அது எளிமையாக இருக்குங்கிற மாதிரியான விஷயம். கோஆப்ரேட் வந்து தமிழக அரசினுடையது தானே. இதுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டு ஒரு நேரம் வந்து அது மிகப்பெரிய அளவில் கோலோச்சி கொண்டிருந்தது தமிழகத்தில். கோஆப்டெக்ஸ்ங்கிறது உங்களுக்கு நம்முடைய கூட்டுறவு இது தான். அதற்கு பிறகு பல்வேறு விதமான காரணங்களினால் கம்பீட் பண்ண முடியாதது அல்லது அது திட்டமிட்டு சில வணிக ரீதியிலான தனியார் நிறுவனங்களுடைய செயல்பாட்டினாலும் அது முடக்கப்பட்டதாங்கிறது தனியான ஒரு விவாதம். அது எப்படியும் ஒரு மார்க்கெட்டிங் பிராண்ட் வருது அப்படின்னா எதிர்த்தரப்பில், இப்போ உதாரணத்துக்கு அரசே பால் கூட்டுறவில் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஓரங்கட்டுவதற்கு தனியார் நிறுவனங்கள் ஒரு அவங்க கூட்டமைப்பு ஒரு முயற்சிகளை மேற்கொள்ளும். பல நேரங்கள் அது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக சில விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு இதாகவும் நம்ம அதை பார்த்துக்கலாம். அதே போல் நூல் விலை நிலையற்ற இருக்கிறது. மின்சார நெருக்கடி சுமையை பகிர்ந்து கொள்வதற்காக ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வங்கி மூலம் நேரடியாக அரசு வழங்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நூல் விலை அது சார்ந்த விஷயங்கள் மாநில அரசு கையில் எடுக்க முடியாது. அதை முடிவு பண்ணக்கூடியது அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நாங்கள் அது கொடுத்ததை சரிப்படுத்துவோங்கிறத தாண்டி அவங்கள மத்திய அரசு அதை மாற்றுமா இல்லையான்னு தெரியாது. உங்களுக்கு நாங்கள் அதுக்கான ஊக்கத்தொகை இல்லை அதை அந்த மின்சார கட்டணத்தை நாங்கள் பகிர்ந்துக்கிறோங்க அளவுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு இது கொண்டு வந்தாங்க இல்லையா. இப்போ இந்த எல்பிஜி இந்த தட்டுப்பாடு இருக்கிறதுனால நீங்கள் எலக்ட்ரிக்கல் இதுக்கு மாறுறீங்கன்னா யூனிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை அரசே ஏற்றுக்கும்னு சொன்ன மாதிரியான ஒரு திட்டத்தை இன்றைக்கி அவர் நகர்றாருன்னு பார்க்கலாம். கைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 500 யூனிட்டு, விசைத்தறிகளுக்கு 1500 யூனிட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். ரூபாய் 10 லட்சம் ஆயுள் காப்பீடு அனைத்து நெசவாளர்களுக்கும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது அவங்க தரப்பில் ஆப்வியஸாக ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தலாம் என்னவா உணர்றாங்கன்னு. இதில் என்னென்னா நெசவாளர்களை குறிவைத்து திமுகவும் அதிமுகவும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் இல்லாமல் ஏதாவது புதுமையாக இருக்கா? ஏன்னா இந்த விஷயத்தை நீண்ட நாளாக யாரும் பேசாத பிரச்சனை பேசிட்டாருன்னு அந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிற கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் நமக்கு வர ஆரம்பித்தது தான் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு அடுத்து அவர் பேசியது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கான எம்எஸ்எம்இஸ்க்கானது. இதில் என்ன ஒரு விஷயம்னா விஜய் அதில் ஒரு டேட்டா சொல்லியிருக்கிறார். அந்த டேட்டா கரெக்டு, ஆனால் அது முழுமையான டேட்டா கிடையாது. முழுமையானது என்னென்னா ஒரு நீங்கள் தரவுகள் அப்படிங்கிறது எடுக்கும்போது டேட்டா வச்சு உங்களால் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அதை எடுத்து விளையாட முடியும். அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக அரசியல்வாதிகள் அதை செய்வார்கள். இல்லை, இந்தியாவில் வந்து நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டது, எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அதிகமாக மூடப்பட்டது. 2ஆம் இடம் தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. அஃப்கோர்ஸ் அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு 3700லேருந்து 4000 நிறுவனங்கள் இந்த 5 ஆண்டுகளில் மூடப்பட்டிருக்கு.
4,000. ஆனால் புதிதாக பதிவு செய்யப்பட்டு திறக்கப்பட்ட நிறுவனங்கள் இருக்குல்ல, அது ஏறத்தாழ 10 லட்சத்துக்கும் மேலே என்கிற அளவிலான டேட்டாஸ். இது எல்லாமே பார்லிமெண்ட் டேட்டா. இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் யாராவது ஒருவங்க எழுப்பியிருப்பாங்க. 2025 அல்லது 6 அபிஷேக் பானர்ஜி எழுப்பியதற்கும் தமிழ்நாடு முழுக்க மாநில வாரியான அந்த லிஸ்ட்டை வந்து MOS மத்திய நியமிச்சர் கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பாக 2025 இதே போல் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு எதிர்க்கட்சிகளால் அமைச்சர் பதில் கொடுத்துருக்கிறார். ஆண்டு வாரியாகவே இருக்கிறது. அதை நீங்கள் MSMEன்னும் போது நீங்கள் அதை பதிவு பண்ணணும். அதுக்கான ஆன்லைன் போர்ட்டல்ஸ் இருக்குது. மூடப்பட்ட நிறுவனங்கள் அதுவும் அதே இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த க்ளோஸ் பண்ணுறவங்கிறது சொல்லணும். இதை வச்சு தான் அவங்க டேட்டாவை கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் லட்சக்கணக்கான நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்பட்டதும் சில ஆயிரங்கள் மூடப்பட்டதையும் நீங்கள் எப்படி ஒரே தராசு கொண்டு வரீங்கிறது இருக்குது. இதில் விஜய் அவர்கள் தவிர்த்த அல்லது டச் பண்ணாமல் விட்ட ஒரு விஷயம், மிக அதிகமாக MSME நிறுவனங்கள் மூடப்பட்டதற்கான காரணம் கோவிடுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் GSTக்கு பிறகு பெருமளவிற்கான ஒரு சுமை ஏற்படுத்தப்பட்டது. அதிலிருந்து மீள முடியாமல் மிக பெருமளவிற்கு இந்த காலகட்டத்தில் மூடப்பட்டதை விட அங்கே ஜாஸ்தி. ஆக்சுவலாக அவர் அதை கொஞ்சம் டச் பண்ணி இருந்திருக்கலாம். கோவிடுக்கு பிறகு அதை மேலே கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை 2 அரசுகளும் செய்திருந்தார்கள். அதையும் தாண்டி பல காரணங்களால் மூடப்பட்டிருக்கிறது நிறுவனங்கள் அப்படிங்கிறது. இல்லை, என்ன இருந்தாலும் அவங்களுக்கு எது சாதகமோ அதை தான் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதும் மிக மிக முக்கியமான. மிக அதிகமாக நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு திறக்கப்பட்டதில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கும். மகாராஷ்டிராக்கு அடுத்த இடம் நினைக்கிறேன். மூடப்பட்டது அந்த 2 ஸ்டேட்ல தான் ஜாஸ்தி. ஆனால் அதை சில ஆயிரங்கள் நிறைய இருக்கிறதுனால அது மூடப்படுறது. அதில் நிதி நிர்வாக மேலாண்மையில் பல காரணங்கள் வரலாம். ஒரு நிறுவனம் மூடப்படுவதற்கு நிறுவனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நஷ்டங்கள் காரணமாக இருக்கும், இல்லை பார்ட்னர்ஷிப்ல இருந்து பிரிஞ்சு இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கும். மேற்கொண்டு தொழில் நடத்த விரும்பாமல் இருக்கிறது, ஒட்டுமொத்த பொருளாதார நெருக்கடி, வாங்கிய கடன், அது பெருமளவுக்கு இருக்கு. போட்டி அதிகமாகக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்க இயலாமல் இப்படியான காரணங்கள் அது என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். அவர் சொன்னதுங்கிறது டேட்டா கரெக்டு. ஆனால் அதனுடைய இன்னொரு ஆங்கிள், இன்னொரு டேட்டா அப்படிங்கிறது முழுமையாக எடுத்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் அரசியல்வாதி அவருக்கு எது சாதகமோ அதை தான் பேசுவார். ஸோ அது தவறுன்னு நம்ம சொல்லலை. அதில் இன்னொரு கோணமும் இருக்குங்கிறது நம்ம பதிவு பண்ணிக்கலாம். நெருக்கடியில் உள்ளவங்களை இது பண்ணுறதுக்காக மாநில அரசின் சார்பாக கிரெடிட் கேரண்டி ஃபண்டுன்னு ஒரு 15,000 கோடிக்கு சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் தொடங்குவோம் அப்படிங்கிறாரு. நல்ல விஷயந்தான், செஞ்சால் வரவேற்கலாம். 400% மேலே பீக் அவர் மின் கட்டணம் உயர்ந்திருக்கிறது, குறிப்பாக ஜவுளித்துறையில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீக் அவர் மின் கட்டணத்தை நிறுத்தி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதற்கு பிறகு விரிவான ஆய்வு பண்ணி நாங்கள் முறைப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. மேலும் MSME நிறுவனங்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கு. நிறுவனங்களுக்கு கரண்ட் பில்லே கிடையாது அடுத்த 5 ஆண்டுகள். கிடையாதுன்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறும். ஏற்கனவே வந்து மின்சாரம் தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்தியாவிலேயே. தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் மின்சாரங்களை தனியார் மயமாக்கி அது மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளால் ஓடிட்டுருக்கு. அந்தந்த மாநில அரசுகள் வந்து ஆண்டுக்கு இத்தனை சதவீதம் உயர்த்தணும் அப்படிங்கிற அழுத்தத்தை வந்து மத்திய அரசாங்கம் உதய மின் திட்டத்தில் நம்ம கையெழுத்து போட்டுட்டோம். அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டிருந்தாலும் ஆண்டுக்கு இத்தனை சதவீதம் கட்டாயம் உயர்த்தி ஆகணும்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் உலக வங்கி அளவில் நீங்கள் கடன் வாங்குறது போகிறது வரதுனால அவங்க ஆண்டுதோறும் உயர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அது இன்டர்நேஷ்னல் பாலிசி தான். நீங்கள் டேரெக்டாக மாற்ற முடியாது. இது அரசு ஏற்க போகுது. அதாவது வரி விலக்குனா அரசு அந்த பணத்தை செலுத்த போகுது அப்படிங்கிறது தானே. அதில் கொஞ்சம் சிக்கலுக்குரியதாக இருக்குது. அதை எப்படி இது பண்ண போகிறாரு என்னங்கிறது ஒருவேளை ஒரு விரிவான அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு இல்லையா, அதில் எதுவும் வழிமுறை கொடுத்துருக்காங்களாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே போல் சர்வதேச அளவில் நம்ம போவது இது பண்ணுறதுக்காக மயப்படுத்துவதற்காக 50 லட்சம் வரை அப்படிங்கிற அளவில் இருந்து 35% நேரடி மூலதன மானியம் இப்போ இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35% மானியத்தை அரசு வழங்கும். 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேன்ஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அதில் 35% அப்படி என்பதாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்படின்னா ஏறத்தாழ 17.5 லட்சம். நீங்கள் 50 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு தேவைன்னா, இல்லை நீங்கள் 1 லட்சம் அப்படின்னா அதுக்கு 35,000 அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா அரசு வழங்கும். அதுக்கு அந்த ஃபண்டு மேலே சொல்லியிருக்க ஃபண்ட்லேருந்து நாங்கள் எடுப்போம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. MSME செக்டார்ஸ் மேபி அங்கே நிர்மலா சீதாராமன் அவர்களே கூட சில மாதங்களுக்கு முன்பாக அங்கே MSME அப்பப்போ கூடுகை நடத்துவாங்க. அதில் அவங்க உரையாற்றுவாங்க, அவங்களோட உரையாடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் போகும்போது தான் அந்த பன்னுக்கு அந்த க்ரீம் இது சேர்த்து வந்ததில் இதாக போச்சு. அது நெருக்கடி ஐயா பிரபர் அவர் மன்னிப்பு கோர வச்சு அது ஒரு விதமாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பன்னுக்கு தனியாக ஒரு GST, க்ரீமுக்கு தனியாக GST, இதில் சேர்த்தா ஒன்றுங்கிற மாதிரி
போட்டு அது அப்போ பெரிய அளவுக்கு வைரலாக போச்சு. ஸோ அங்கேயும் அந்த செக்டாருக்கு நடுவில் அங்கே தொழில்துறையினர் மத்தியில் இது என்ன மாதிரியான பெருநிறுவனங்கள் போகாது. எம்எஸ்எம்இங்கிறது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது. ஒரு மத்திய தரமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பதிவு பண்ணிட்டு நடத்தக்கூடியது. பெருநிறுவனங்களாக தொழிற்சாலைகளாக பதிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு போயிருக்காது. ரைட்டு. அடுத்து விவசாயிகளுக்கு அவர் அறிவித்தது 5 ஏக்கர் குறைவான விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் 50% தள்ளுபடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாப்புல. எம்எஸ்பி அது ரொம்ப நாளாக பேசப்பட்டு இருக்கக்கூடியது, குறைந்தபட்ச ஆதார விலை அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்துவோம். அநேகமாக எல்லா கட்சிக்காரரும் இந்த எம்எஸ்பி பேசியிருப்பாங்க. திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், நாம் தமிழர் ஆகட்டும், சசிகலாமா ராமதாஸ் ஒருவேளை வெளியிட்டாங்கன்னா அதுலேயும் இருக்கும். வேல்முருகன் ஆப்வியஸாக பேசியிருப்பார். டாக்டர் கிருஷ்ணசாமி அதை நிச்சயமாக வந்தால் டச் பண்ணுவார். ஸோ அதனோட ஒன்றா தான் போது. நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 குறைந்தபட்ச ஆதார விலையும், கரும்புக்கு 4500 அப்படிங்கிற வாக்குறுதியும் கொடுத்துருக்கிறார். இல்லை இதில் இதுலேயும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இது தேவை இருக்குல்ல இதை எடுக்கிறதுல. நம்ம இங்கே விஷயங்களை கொண்டு வந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்னா, மோடிஜி இந்த எம்எஸ்பி இது சார்ந்த விஷயங்கள்னா அவர் சுவாமிநாதன் அவர்களுக்கு விருது கொடுப்பார். விவசாயத்துக்காக அவ்வளோ பாடுபட்ட மேனாள் அவருக்கு இது பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர் பரிந்துரை செய்த அவருடைய கமிட்டி சொன்ன குறைந்தபட்ச ஆதார விலைக்குள்ளே போக மாட்டார். அது ஏன்னா வரும்போதே விவசாயிகளுக்கு 2 மடங்கு இது கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவர். அப்படி வந்தும் கூட அவர் அதை செஞ்சு முடிக்கலை. அதில் என்னென்னா, அதில் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் எடுத்து அரசியல் செய்வதுங்கிற இடத்துல போயிருக்கு. 100% பயிர் காப்பீட்டு திட்டத்தின்படி பயிர் பாதுகாப்பு உறுதி அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாரு. அதை இழப்பீடை 100% கொடுப்போம் அப்படிங்கிறது. இழப்பீடு வருது அப்படின்னா அதுக்கானது. நம்ம சமீப காலகட்டத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இப்படியாக அவர் பல செக்டார்ஸை டச் பண்ணியிருக்கிறார். இது எந்த அளவுக்கு இம்பேக்டை ஏற்படுத்த போகிறது? இந்த பெரும் கூட்டம் அப்படிங்கிறது வெறும் திருப்பூருக்கான கூட்டம் மட்டும்தானா? கொங்கு மண்டலத்தில் இதுக்கப்புறம் வருவாரான்னு தெரியாதனால பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள் இன்னைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால சேர்ந்ததுமா? இதிலிருந்து வராமல் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை இதில் எத்தனை சதவீத வாக்கு? அதாவது வாக்கு இருக்கிற எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டிய கட்சியாக தாவேகா இருக்கிறது அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அவர் காட்டியிருக்கிறார். அதை ஒருங்கிணைத்து நடத்துவதில் மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனமும் அக்கறையும் சிந்தனையும் வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நல்வாய்ப்பாக. எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான பேராபத்தும் இல்லாத அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது. இதில் எல்லாத்த விடவும் விஜயை விடவும் அதிகமாக பாராட்ட வேண்டியது அந்த கூடவே ஓடிய காவலர்கள். அவங்க அத்தனை பேரும் அவங்க உயிரை தான் ஆக்சுவலாக இன்றைக்கி பணயம் வச்சு ஒட்டுமொத்தமாக அந்த உழைப்பை செலுத்தி அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம எல்லாரின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிக்கணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு அரசியலாக நகர்கிறது என்ன ஏதுங்கிறதுலாம்.